Taste the Daily. சரவணன் சார், வழக்கமாக ஒரு குளிர்கால கூட்டத்தொடரோ இல்லை பட்ஜெட் கூட்டத்தொடரோ இல்லை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமோ கூட்டத்தொடரெலாம் நடந்தது அப்படின்னு வைங்களேன், வழக்கமாக எம்பிக்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து மக்கள் இப்போ வாக்களித்து திமுகவுக்கு இப்போ 39 எம்பிக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை 2019 மக்கள் கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க திமுகவுக்கு. 38 பேர் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க போய் எந்த நிதியையும் பெற்று தரவில்லை. இந்த எய்ம்ஸை கூட முழுமைப்படுத்தவில்லை அவங்க தமிழகத்துல. அதுதான் செஞ்சது. திரும்பவும் ஒரு ஏதோ விபத்துல திரும்பவும் திமுக அதே மாதிரி ஜெயிச்சு இப்ப நாடாளுமன்றம் போயிருக்கிறாங்க. அவங்க செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். இதுவே 2017 அது ஓகே சார், செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன செய்யணும், என்ன இருக்கு? அவங்க தேர்தலுக்கு வரும்போதே நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அந்த வாக்குறுதியை ஏதாவது செஞ்சிருக்காங்க. 525 வாக்குறுதி கொடுத்ததுல அது ஒரு 30 மாதம் பல்வேறு அழுத்தத்துக்கு பிறகு, அது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அதிமுகவோட பொதுச் செயலாளர் கொடுத்த அழுத்தத்துக்கு பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அனைத்து பெண்களுக்கும் தரப்போறோம்னு சொல்லிட்டு கடைசி அது ஒரு 50% ஆளுகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல அவங்க கொடுத்த வாக்குறுதி, அதுல அவங்க தான் நிறைவேற்றணும். ஆனா இப்ப மத்திய அரசுல நாடாளுமன்றத்துல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும்? அது சொல்றேன். இப்ப அவங்க கொடுத்த இந்த வாக்குறுதியவே நிறைவேற்ற முடியாத திமுக மத்தியில் என்ன செய்ய போறாங்க? அது சமீபத்துல அவங்களுக்கான நிறைய ஈடுகீடெல்லாம் வந்தப்ப அவர் எப்படி பிரைம் மினிஸ்டரை பார்த்தாரு. அதுக்கு பிறகு அதெல்லாம் எப்படி அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, இதெல்லாம் நம்ம பார்த்து மக்களே திமுகவிற்கும் பிஜேபிக்கும் தான் கள்ள கூட்டணி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய திமுக அங்க என்ன செய்ய போறாங்க? இன்னும் சொல்ல போனா நீட்டு விலக்கு வாங்கி தரேன்னு சொல்லி தமிழ்நாட்டு சொல்லி ஓட்டு வாங்கினாங்கல்ல, அது அவங்களால செஞ்சிட முடியுமாங்க? மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் தொடங்கப்படவே இல்லை. காம்பவுண்ட் வால் கட்டத்தோட இருக்கிறது. இடமெல்லாம் எடுத்து கொடுத்ததெல்லாம் அதிமுக ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில தான் எடுத்து கொடுத்துருக்கோம். அதை செய்யல. இந்த மீனவர் பிரச்சனை இருக்கிறது. இன்னும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இங்க இருந்து சிஎம் லெட்டர் எழுதுறாரே தவிர எதையும் உருப்படியே செய்யல. இதுவே இப்ப ஆந்திராக்கு எடுத்துக்கங்களேன், 16 எம்பி தான் வச்சிருக்காங்க. அங்க 15,000 கோடிக்கு இப்ப அவங்களுக்கு நிதி கிடைச்சிருக்குது, ஒதுக்கீடு இருக்குது மத்திய அரசுல இருந்து. பீகார் எடுத்துட்டா நிதிஷ்குமாருக்கு 26,000 கோடி வந்திருக்கிறது. இவங்க 38-39 எம்பியை வச்சு என்ன செய்ய போறாங்க? ஆனா சரவணன் சார், ஒரு நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நீங்க சொன்ன 2 கட்சிகளுமே என்னன்னா, அவங்க ஆட்சியில பங்கு வகிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோமே, எங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்களே திமுக. 2014 அவங்க பண்ணி காமிச்சிருக்காரு இல்லையா எடப்பாடியாரு? காவிரி பிரச்சனைக்கு எம்பிகள் 22 நாள் அவையை முடக்கி பெற்று தந்தார். பல்வேறு சாலை திட்டங்கள் எல்லாம் பெற்று கொடுத்து நெருக்கி 1 லட்சம் கோடிக்கான திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். இப்ப 1,78,000 கோடி மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு மொத்தமாக ஒதுக்குறதுல தமிழ்நாட்டுக்கு 7,00,000 கோடி மட்டும்தான் வந்திருக்குது. இதுவே பிற மாநிலங்களுக்கு அதிகமான தொகை போய் சேர்ந்திருக்குது. அப்ப அதை வாங்கக்கூடிய அளவுக்கு இத்தனை ஒரு 39 எம்பிக்கள் குரல் இருக்கக்கூடிய அளவுல அங்க இல்ல, செயல்படவில்லை. அப்ப இவங்க பிஜேபியோட சேர்ந்து இவங்க ஏதோ கூட்டம் ஏதோ செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கபலமா அவங்க மறைமுகமா செயல்படுறாங்க. தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி மறைமுகமான என்ன சொல்ல வரீங்க? இவங்க தான் எதிர்கட்சி கூட சேர்ந்துட்டு வெளிநடப்பு பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அவையை முடக்குறாங்க, கூச்சல் குழப்பம் போடுறாங்க, மணிப்பூருக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. எதிர்கட்சியோ என்னெல்லாம் பண்றாங்களோ அவங்களோட சேர்ந்து இவங்களும் பண்றாங்களே. இல்ல இப்ப குறிப்பிட்ட இது அது விளம்பர மாடல் அரசு தானே, திராவிட மாடல்ன்றது. அதனால அவங்க இதெல்லாம் பண்றாங்களே தவிர, போட்டோ ஷூட்டுக்காக பண்றாங்களே தவிர, இவங்க எத்தனையோ இருக்கு. இப்ப இந்த கூட்டத்தொடர்ல மத்திய அரசு நெருக்கி 16 மசோதாக்களை இவங்க இது பண்ண போறாங்க. 5 புது மசோதாக்கள் அறிமுகம் பண்றாங்க. 11 மசோதாக்கள் பரிசீலிக்கப்பட்ட, முக்கியமா வக்பு வாரிய மசோதா, திருத்த மசோதா வரப்போகிறது. இப்ப இதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு எதிர்க்க போறாங்கன்னு இப்ப அடுத்து நடக்கக்கூடியது தெரியும். இப்ப நாளைக்கு அரசியல் சாசன நாள் கிடையாது, 27ஆம் தேதியில இருந்து இருக்க போகிறது பாராளுமன்றம். பார்ப்போம் இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமா 2019 எப்படி ஒரு தமிழகத்துக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாங்களோ அந்த மாதிரிதான் நிச்சயமாக இப்பயும் 2024 தருவாங்கன்றத. இல்ல சரவணன் சார், என்ன இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்களே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு? எப்படி இந்த கான்பிடன்ஸ்? அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய திட்டங்கள், அவங்க கையளவில் இருக்க திட்டங்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத திமுக எப்படி மத்திய அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுத்து செய்வாங்க?
அது அவங்க பல்வேறு வகை ஊழல். இப்ப அதானி முறைகேடு எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டிலயும் லஞ்சம் கொடுத்திருக்காரு. 250 மில்லியன் கொடுத்திருக்காருன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, இங்க அவர் இது மின் சூரிய சக்தி ஒப்பந்தத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? ஏன்னா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது 2021 செப்டம்பர்ல தான் இருக்குது, அவங்க ஆட்சி வந்த பிறகு ஆயிருக்கிறது. அப்ப இதுல யாரெல்லாம் இன்வால்வ் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால அதை பத்தி கேட்டாலே வந்து முதல்வர் சீறி உழுகுறாரு சொல்றாங்கல்ல. பாமகவுடைய தலைவர் ஐயா டாக்டர் ஐயா கேட்கும் பொழுது கூட அவர் வந்து எப்ப இதே மாதிரி கொடுப்பாரு, பேட்டி கொடுப்பாருன்னு சொல்லி அதையும் அசால்ட்டா கடந்து பாக்குறாரு இல்லையா? அப்ப ஒரு மக்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து ஒரு பதில் தரல திமுக. அப்ப திமுகவுக்கு அதுல மறைமுக கூட்டு இருக்கிறது, அந்த ஊழல்ல தொடர்பு இருக்கிறது என்று தெரிகிறது. ஓஹோ, அப்ப எதிர்கட்சி எல்லாம் இது தொடர்பா ஏதாவது வெளிநடப்பு பண்றோம்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து வெளியில வந்துட்டு பாஜகவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, வந்துட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டு உள்ள போயிட வேண்டியது, இதுதான் செய்வாங்க. நிச்சயமாக உரிய அழுத்தத்தை இவங்க வந்து மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட எண்ணம் மட்டும் இல்ல, பொதுவான அரசியல் நோக்கங்களோட. புரியுது சார், புரியுது. பார்ப்போம் இன்னைக்குதான் தொடங்கி இருக்கு, என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து யாருமே இங்க பேசினவங்க வந்து நம்பிக்கையே இல்லை எங்களுக்கு எம்பிக்கள் பேசுவாங்க அப்படிங்கறத எல்லாரும் சொன்னீங்க. அந்த நம்பிக்கையை இனி வரக்கூடிய நாட்கள்லயாவது எம்பிக்கள்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு ஜோசியர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ணன் காசிநாத பாரதி தெளிவா சொல்லிட்டாரு முதவே அவருடைய வாதத்துல, இந்த திமுகனால எதுவும் செய்ய முடியாது, கையாளாத திமுக என்று தெளிவாக சொல்லிட்டார். அதை மறுத்து அண்ணன் மோகனால சொல்ல முடியல. எதேச்சும் அவர் பின்னாடி பாக்குறேன், அவர் பின்னாடிதான் அந்த கேள்விக்கு ஒரு சிம்பிளே அவர் பின்னாடிதான் இருக்கு. அதனால ஏற்கனவே தீர்ப்பு இயற்கை எழுதின தீர்ப்பா தெரிகிறது. அதனால நிச்சயமாக இந்த திமுக எம்பினால செய்ய முடியாது. இங்க தமிழ்நாட்டுல இப்ப அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இப்ப பிளவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, விசிக வந்து இப்ப வெளியே வர்றதுக்கான ஒரு இதுல இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் இப்ப வந்து இந்த சூரிய சக்தி ஊழல்ல இப்ப அவங்க கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க போல இருக்கு. அப்ப வந்து நான் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகிறது. இப்ப இதெல்லாம் ஒரு சமிங்கை இருக்குது. நீங்க சொன்னது கூட நடந்துடும். பிஜேபியோட கூட்டணி வரும், திமுக போனாலும் போய் மொத்தமா தமிழ்நாட்டுல வாஷ் அவுட் ஆயிடும். 2026ல ஐயா எடப்பாடி தலைமையில, ஏன்னா கல்யாணத்துக்கு ஒண்ணு மட்டும் தான் அனுபவம் கேட்க முடியாது, மத்த எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் வேணும். அப்படி பார்க்கல ஒரு கிளை செயலாளர் அரசியல் வாழ்க்கையை தொடங்கி ஒரு முதலமைச்சர் வரைக்கும் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. இப்ப சமீபத்திலோட பாத்தீங்கன்னா நம்மளோட துணை முதல்வர்கிட்ட கேக்குறாங்க, மத்திய அரசு நிதி பகிர்வு சொன்னா கேட்கும் பொழுது அவங்க அப்பா வீட்டு காசான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த ஒரு பக்குவம் இல்லாத அனுபவம் இல்லாத ஒரு துணை முதல்வர் நமக்கு இருக்கிறார். அப்ப இவங்களோட பேச்ச கேட்டுட்டு போற எம்பி அங்க என்ன செயல்பட போறாங்க? நிச்சயமாக இது ஒரு விளம்பர மண்டல அரசாகத்தான் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி வெளியே வாக் அவுட் பண்றது இன்டைரக்டா பிஜேபிக்கு சப்போர்ட்டா அதுதான் இருக்குமே தானே தவிர இவங்களால தமிழ்நாட்டுக்கு உருப்படியான திட்டங்களை கொண்டு வர முடியாது. நீட்டு, எய்ம்ஸ், மீனவர் பிரச்சனை, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி 2517 கோடி வர வேண்டியது இருக்கிறது. அது இப்ப அவங்களால கொண்டு வர முடியல. இப்ப இதெல்லாம் அவங்களால நிச்சயம் செய்ய முடியாது. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இது எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? இப்படியே இருந்துகிட்டு இருந்தா எப்படி அவங்க போய் ஓட்டு கேட்பாங்க? இனி 2026ல போய் ஓட்டு கேட்கணும்ல, அப்ப மக்கள் இதை கேட்பாங்கல்ல. போன ஆட்சியில நீங்க 2021ல இதெல்லாம் சொன்னீங்களே, ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டா இவங்க என்ன சார் பதில் வச்சிருப்பாங்க? நிச்சயமா இப்பயே மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு தாய்மார் கூட சொன்னாங்க 30 மாசம் கழிச்சுதான் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்ப 30 மாசத்துக்கான 1000 ரூபாய் 30,000 ரூபாய் பாக்கி இருக்கு. ஓட்டு கேட்டுருந்தாங்கன்னா முதல் 30,000 ரூபாய் பழைய பாக்கிய வைங்க, புதுசு என்ன தர போறீங்கன்னு கேட்போம்னு சொல்லி ஒரு தாய்மார் சொன்னாங்க நாங்க போன இடத்துல. அப்ப அதோட இதையும் சேர்த்துக்கிடுவாங்க. இந்த நீட் ரகசியத்தை என்னாச்சு இப்ப நான் சொல்லுங்க, ஏன்னா அம்மா தெளிவா சொன்னாங்க, நீட் ரகசியத்தை என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எல்லா கேள்வியும் அவங்களுக்கு காத்திருக்கிறது. அவங்க அதுக்கு ஏதாச்சும் முதலமா யோசிப்பாங்க. அவங்க வந்து ஒரு விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியினால மக்கள் எப்படி அணுகிறதுன்றது விஞ்ஞான ரீதியா யோசிப்பாங்க. பட் நம்ம பார்த்துருக்கிறோம், இப்ப ஆந்திரால வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எவ்வளவோ பணம் கொடுத்தாருன்றாங்க. அதெல்லாம் தாண்டி வெற்றிகள் மாறுகிறது இல்ல, அந்த காட்சி நிச்சயமாக தமிழகத்தில் நடக்கும். அதனால 2026ல எடப்பாடி தலைமையில அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மக்களுக்கான நிச்சயமான விடியல் அன்னைக்கு கிடைக்கும். பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம்.